IPL 2026 தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வரும் 15 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களை திறனடைத்து வருகிறார். RCB அணிக்கு எதிரான போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ராவின் முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்து அசத்திய அவர் ஜோஸ் ஹெசாவுட் மற்றும் புவனேஸ்வர் குமார் போன்ற ஜாம்பவான்களின் ஓவர்களையும் பவுண்டரிகளை பிறக்கவிட்டுள்ளார். இந்த தொடரில் ஏற்கனவே 2 முறை வெறும் 15 பந்துகளில் அரை சதம் அடித்து ஆரஞ்ச் கேப் வென்றிருக்கக்கூடிய வைபவ் தற்போது கிரிக்கெட் உலகின் புதிய நட்சத்திரமாக உருவெடுத்திருக்கார். RCBக்கு எதிரான அதிரடி ஆட்டத்திற்காக ஆட்ட நாயகன் விருது வென்ற அவர் தனது வெற்றிக்கான ரகசியம் குறித்து மனம் திறந்துள்ளார். ஆட்ட நாயகன் விருது பெற்ற பின் பேசிய வைபவ், எதிரே யார் பந்து வீசுகிறார்கள் என்பதை விட பந்து எப்படி வருகிறது என்பதில் மட்டுமே எனது கவனம் இருக்கும். பயிற்சியில் எதை செய்தேனோ அதை அப்படியே களத்தில் செய்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் நான் அவுட் ஆகும்போது வருத்தப்படுவதற்கு காரணம் இன்னும் 20 ரன்கள் கூடுதலாக எடுத்திருந்தால் அணிக்கு உதவியாக இருந்திருக்கும் என்பதுதான் என கூறி தனது முதிர்ச்சியான ஆற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கார். ரோஹித் சர்மா போன்ற சீனியர் வீரர்கள் தனக்கு வழிகாட்டியாக இருப்பதாகவும் இது நீண்ட பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே என்றும் அந்த 15 வயது சிறுவன் கூறியுள்ளது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது 2026 IPL தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் அதிரடி ஆட்டம் ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர் வைபவ் சூரியவன்ஷியை இந்திய முன்னாள் அதிரடி வீரர் வீரேந்திர சேவாக் மனம் திறந்து பாராட்டியிருக்கார். கவுஹாத்தியில் நடந்த லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நிர்ணயித்த 202 ரன்கள் இலக்கை நோக்கி ராஜஸ்தான் அணி விளையாடியது. தொடக்க வீரராக களமிறங்கிய 15 வயது சிறுவன் வைபவ் சூரியவன்ஷி பெங்களூரு அணியின் பந்து வீச்சை மைதானத்தின் நாலாபுரமும் சிதறடித்தார். வெறும் 26 பந்துகளில் 8 பவுண்டரிகள் மற்றும் 7 சிக்சர்களுடன் 78 ரன்கள் குவித்தார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 300ஆக இருந்தது. வைபவ் சூரியவன்ஷியின் இந்த அச்சமற்ற ஆட்டத்தை கண்டு வியந்த வீரேந்திர சேவாக் தனது சமூக வலைதள பக்கத்தில் பாராட்டை தெரிவித்திருந்தார். அவர் பதிவிட்டுள்ளது என்னன்னா, 15 வயதில் இந்த அளவுக்கு உற்சாகத்தை ஒரு வீரரால் கொடுக்க முடியும் என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது. வைபவ் சூரியவன்ஷியின் ஆட்டத்தில் ஒரு நுணுக்கமும் அபாரமான துணிச்சலும் உள்ளது. அவருக்கு வானமே எல்லை என புகழாரம் சூட்டியிருக்கார். இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விளையாடிய 4 போட்டிகளையும் வெற்றி கண்டு புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது. சூரியவன்ஷியின் அதிரடி மட்டுமின்றி துருவ் ஜூரலும் 78 ரன்கள் எடுத்து அணியினுடைய வெற்றிக்கு உதவியிருக்கார். நடப்பு தொடரில் 4 போட்டிகளில் 200 ரன்கள் குவித்திருக்கக்கூடிய சூரியவன்ஷி தற்போது அதிக ரன்கள் எடுத்த வீரருக்கான ஆரஞ்சு தொப்பியை தன் வசம் வைத்துள்ளார். தனது ஆட்டம் குறித்து பேசிய வைபவ் சூரியவன்ஷி, பந்து வீச்சாளர் யார் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. பந்தின் வேகத்தையும் தன்மையையும் மட்டுமே கவனித்து விளையாடினேன். பயிற்சியில் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே மைதானத்தில் செயல்படுத்த முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் ரியான் பராக் என்ன சொன்னார்னா, இவன் இன்னும் சிறுவன் தான், ஆனால் அவனது வயதுக்கு உரிய சில சேட்டைகளை செய்து வருகிறான். அவனுக்கு பேட்டிங் செய்வது என்றால் மிகவும் பிடிக்கும். அவன் இதே வேகத்தில் தொடர்ந்து விளையாடினார் எங்களுக்கு மகிழ்ச்சியை என தெரிவித்தார். உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களை ஒரு 15 வயது சிறுவன் மிரள வைத்தது கிரிக்கெட் உலகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது RCBயை பார்த்தீங்க அப்படின்னா 2026 IPL தொடரில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை 15 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி தனது அதிரடி ஆட்டத்தால் நிலைகுலைய செய்திருப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு IPL தொடரில் பெங்களூரு அணிதான் விளையாடிய முதல் 2 போட்டிகளிலுமே எளிதான வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்தது. பேட்டிங், பந்து வீச்சு என இரண்டிலேயுமே வலுவாக இருந்த அந்த அணி இந்த ஆண்டும் கோப்பையை வென்றுவிடுமோ என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருந்தது. குறிப்பாக அனுபவ வீரர் விராட் கோலியின் வழிகாட்டுதலும் நட்சத்திர வீரர்களின் ஃபார்மும் அந்த அணிக்கு மிகப்பெரிய பலமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் உடைத்து RCB அணியை போகிற போக்கில் தட்டிவிட்டார் வைபவ். நேற்று கவுஹாத்தியில் நடந்த ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் குவித்தது.
இருந்தது. 202 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்திருந்தது. இவ்வளவு பெரிய இலக்கை துரத்தும் போது ராஜஸ்தான் அணி ஏதேனும் ஒரு இடத்தில் நிச்சயம் சர்க்களை சந்திக்கும் என அனைவரும் கருதினர். ஆனால் ராஜஸ்தான் அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய 15 வயது சிறுவன் சூரியவன்ஷி மைதானத்திற்கு வந்த வினாடியே ஆட்டத்தின் போக்கை மாற்றினார். உலகின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஆஸ்திரேலியாவின் ஜோஸ் ஹேசிவில் வீசிய முதல் பந்தையை பவுண்டரிக்கு விரட்டி தனது வேட்டையை தொடங்கினார் சூரியவன்ஷி. அதன் பின்பு மைதானத்தின் அனைத்து பக்கங்களையும் பந்துகளை சிதறடித்தார். அனுபவமே இல்லாத ஒரு சிறுவன் என்று நினைத்த ஆர்சிபி பந்து வீச்சாளர்களுக்கு அவர் சிம்ம சொப்பனமாகவே விளங்கினார். வெறும் 15 பந்துகளில் அரை சதம் கடந்த அவர் ஒட்டுமொத்தமாக 26 பந்துகளில் 78 ரன்கள் குவித்து மிரட்டினார். இதில் 8 பவுண்டரிகள் மற்றும் 7 சிக்சர்கள் அடங்கும். 300 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் ஆடிய விதம் பலம் வாய்ந்த பெங்களூரு பந்து வீச்சை ஒரு கத்துக்குட்டி அணி போல மாற்றியது. ஹேசில்வுட், புவனேஸ்வர் குமார் என அனைவரது பந்து வீச்சையும் வைபவ் சூரியவன்ஷி துவம்சம் செய்தார். ஒரு சிறுவனிடம் நடப்பு சாம்பியன் அணி நிலைகுலைந்து போனது IPL அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. வைபவ் சூரியவன்ஷியின் இந்த சரவடி ஆட்டத்தாலும் துருவ் ஜூரலின் 81 ரன்கள் ஆட்டத்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 18 ஓவர்களில் எல்லாம் வெற்றி இலக்கை எட்டியது. இதே வேகத்தில் வைபவ் சூரியவன்ஷி தொடர்ந்து விளையாடினால் இந்த ஆண்டு ராஜஸ்தான் அணி கோப்பையை வெல்வது அப்படிங்கிறது உறுதி என ரசிகர்கள் உற்சாகமடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 19வது IPL தொடரின் 16வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் பெங்களூரு அணிகள் மோதின. இந்த தொடரில் இதுவரை தோல்வியை சந்திக்காத இரு அணிகள் மோதியதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. இப்போட்டியில் ராஜஸ்தான் அணி வீரர் சூரியவன்ஷியின் அதிரடி ஆட்டத்தால் பெங்களூரு அணி தனது முதல் தோல்வியை பதிவு செய்திருந்தாங்க. இந்த வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் அணி 8 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தையும் பிடித்திருந்தது. இந்த நிலையில் தோல்வி குறித்து பேசிய RCB கேப்டன் ரஜத் பட்டதார் ராஜஸ்தான் பேட்டர்கள் குறிப்பாக வைபவ் பவர் பிளேயில் விளையாடிய விதம் ஆட்டத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என நினைக்கிறேன். கடந்த போட்டிகளில் நாங்கள் செயல்பட்ட விதம் சிறப்பாகவே இருந்தது. ஆனால் இந்த போட்டியில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையவே இருக்கின்றது. சுயேட்சை பந்து வீச கொண்டு வர முடியாதது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றுதான் நினைக்கிறேன். ஏனெனில் வெங்கடேஷ் ஐயர், ஷெஃப்டர் மற்றும் கருணால் பாண்டியா ஆகியோர் அணியில் இருந்தனர். இந்த 3 பந்து வீச்சாளர்களை கொண்டே அந்த ஓவர்களை நாங்கள் சமாளித்திருக்க வேண்டும். IPL போன்ற ஒரு போட்டி நிறைந்த கிரிக்கெட் தொடரில் விளையாடும் போது தவறுகள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தவறுகளில் இருந்து நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று பேசியிருக்காரு. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பிரபரப்பான அரசியல் மற்றும் கிரிக்கெட் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.